10 நிமிஷத்தில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முட்டைக்கோஸை நல்லா நீல வாக்கில் நைஸாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயமும் நீல வாக்கில் நறுக்கணும். ஆமாம், பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி. குடமிளகா இதையும் நல்லா நைஸாக நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீன்ஸு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக நறுக்கிக்கோங்க. கேரட்டும் நைஸாக நறுக்கிக்கோங்க. பீன்ஸ்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். கேரட்டும் அப்படி தான். இப்போ நான் பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு குக்கரில் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு. குக்கர்லேருந்து வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் சூடாக இருக்கும்போதே. அப்போ தான் நமக்கு உதிரியான ரைஸ் கிடைக்கும். இல்லைனா கெட்டி கெட்டியாக போயிடும். அதனால் உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நல்லா நைஸாக நறுக்கி வச்சோம்ல வெங்காயம், அதை போட்டுருங்க. இது கொஞ்சம் வதங்கினாலே போதும். ஏன்னா இன்னும் நமக்கு நிறைய காயெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரட்டு போடணும். ஏன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ இது கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பீன்ஸ், இந்த ரெண்டும் ஓரளவுக்கு வேகணும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, நம்ம வதங்குறதுலையே வேகணும். ஸோ இந்த 2 காயும் போட்டுடணும். போட்டு இது நல்லா வதங்கணுன்னு குடமிளகா நம்ம நீல வாக்கில் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாவையும் சேர்த்துடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதோட முட்டைக்கோஸ் நறுக்கி வச்ச முட்டைக்கோஸு லாஸ்ட்டாக போட்டுருங்க. ஏன்னா முட்டைக்கோஸில் தண்ணி நீர் வடியும். ஸோ அதனால் அதை லாஸ்ட்டாக போடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. அப்போ தான் முட்டைக்கோஸ்லேருந்து வர தண்ணி எல்லாமே அந்த ஹீட்டில் சரியாகும். இதில் தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் சாப்பாடு மத்தியானம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், எல்லா காயும் நல்லா வதங்கிருச்சு. முட்டைக்கோஸ்லேருந்து வந்த தண்ணி எல்லாமே வற்றியும் போச்சு. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், ஏன்னா இதுதான் காரம். நான் இங்கே கம்மியாக தான் போட்டிருக்கேன் பிள்ளைங்களுக்காக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்குங்கும்போது. இப்போ எல்லா காய் மசாலாவும் சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற வேண்டியதான். ரொம்ப வேகமாக இது பண்ணாதீங்க. கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணாலே போதும். அப்போ தான் சாப்பாடு உடையாமல் உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் சாதம்லாம் எப்படி உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வெஜிடபிள்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல.